இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 8வது நாளான மிக மோசமான யுத்தம் காரணமாக இஸ்ரேல்ல இருக்கிற இலங்கையர்களை அந்த நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கான முனைப்புகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு வருது. மிகப்பெரிய அளவான உதவிகளை செய்யறதுக்கு இஸ்ரேலிய இலங்கைக்கான தூதரகம் தயாராக இருப்பதாக அந்த தூதரகம் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கிற செய்தியில சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைய நாள்ல இஸ்ரேல்ல விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள்லையும் இதற்கான பணிகள் தொடரும். இஸ்ரேல்ல இருக்கிற இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகத்தை நீங்க எந்த நேரம் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். யார் வேணாலும் எப்ப வேணாலும் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கான அனுமதி வழங்கப்படும். அவர்கள் தரை வழியாக சென்று மற்ற நாடுகளிலிருந்து விமானம் மூலமாக தங்களுடைய நாடுகளுக்கு செல்லலாம். இது இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கான விடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. குறிப்பா இலங்கையர்கள் கிட்டத்தட்ட அங்க ஒரு 35,000 பேர் இருக்காங்க இஸ்ரேல்ல. அவங்க இலங்கை தூதரகத்தோடு தொடர்பில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பலர் நாட்டுக்கு போறதுக்கான விண்ணப்பங்களை முதல்ல சொல்லியிருந்தாலும் இப்போ ஒரு 2-3 நாள் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் யுத்தம் அல்லது தாக்குதல்கள் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்க இருக்கிறவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிற நேரத்தில் இலங்கைக்கான தூதரகம் இந்த செய்தியை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்காங்க. நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கிற இலங்கைக்கான தூதரகம் மாற்றப்பட்டது நேற்றைய நாள் நாம் அந்த செய்தியில பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க கூட ஆர்மேனியா மற்றும் இந்தியாவோட உதவியோடு, இந்தியர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க, அவங்களுடைய உதவியோடும் கூட நாட்டிலிருந்து வெளியேறி தரை வழியாக சென்று நீங்க மற்ற நாடுகள் மூலமாக விமானம் மூலமாக செல்லலாம். காரணம், இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான எந்த விமான சேவையும் இல்ல. கடந்த 8 நாட்களா இது நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்தும் இல்ல, வேறு நாடுகள்ல இருந்தும் அந்த அங்க நாட்டுக்குள்ள விமானங்கள் இப்ப பறக்கல. எந்த பயணிகள் விமானங்கள், யுத்த விமானங்கள் மட்டும்தான் அந்த ஏரியாக்கள்ல பறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல மிக முக்கியமா இருக்கு. அதோட இன்றைய நாளுக்கான இலங்கைக்கான முக்கிய செய்திகளை பார்த்துட்டு இஸ்ரேல் ஈரான் பக்கம் என்னென்ன புதிய தகவல்கள் வந்திருக்கு அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வாகன இறக்குமதி நமக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வாகன இறக்குமதியால இலங்கைக்கு இந்த வருஷத்துல மிகப்பெரிய அளவான வருவாய் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஒரு விஷயத்துல இறங்கியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி அளிச்சிருக்கு, எவ்வளவு தொகை வாகனம் கொண்டு வரப்பட்டிருக்கு, என்னென்ன வருமானம் வந்திருக்கு அப்படின்ற பெரிய ஒரு தரவு இன்றைய நாள்ல வெளியாக இருக்கு. அதாவது இதுவரைக்கும் 74,400 வாகனங்கள் இலங்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறக்குமதி இல்ல, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒரு 3 மடங்கு இறக்குமதி ஆகியிருக்கும். இதுல 74,400 வாகனங்கள்ல அதிகமான வாகனம் எது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல்ல கார்கள் கிட்டத்தட்ட 7,500 சொல்றாங்க. 1,600 முச்சக்கர வண்டிகள் இறக்குமதி ஆகியிருக்கு. இதுல 53,000க்கும் அதிகமான வாகனம் எதுன்னு சொன்னா மோட்டார் சைக்கிள்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வாகனம் வாங்குற எண்ணத்துல இருந்தவங்க இப்ப மோட்டார் சைக்கிள் வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விலை அதிகமா இருக்கு வாகனங்களுக்கு. ஒரு வாகனம், ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கே 15 லட்சம், நல்ல ஒரு பைக் வாங்குறதுக்கு, ஒரு ஸ்கூட்டி பைக் வாங்குறதுக்கே 4 முதல் 5 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஒரு ஆட்டோ வாங்குறா 27 முதல் 30 லட்சம். ஒரு சாதாரணமான வெகனார் ஃபுல் ஆப்ஷனோட வாங்கினா 90 முதல் 95 லட்சம். இந்த மாதிரியான விலைகள்லாம் இருக்கு. நல்ல ஒரு கார், ஒரு 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 நல்ல கார் வாங்கினா 1 கோடிக்கும் அதிகம். இந்த மாதிரி இருக்கிறதால மோட்டார் சைக்கிள்கள் வாங்குறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. 53,000க்கு அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் இந்த 74,000 பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்குள்ள இருக்கு. இதுதான் இன்றைய நாள்ல வந்திருக்கிற தரவு. இதோட இந்த வாகன இறக்குமதிக்கு பிறகு இலங்கையில வருமானமா அரசுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வரி வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா 164 பில்லியன், 164 பில்லியன் 16,400 கோடி வருமானம் இதுவரைக்கும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த வருஷத்துல 450 பில்லியன் ரூபாக்கள் வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 450 பில்லியன் அப்படின்னு சொல்றது 45,000 கோடி. இந்த வருமானத்தை இலங்கை வாகன இறக்குமதியால மட்டும் பெறதுக்காக இந்த வருஷத்துல எதிர்பார்த்திருக்கிறது. அதனுடைய முதல் பகுதியிலேயே பெரிய அளவான வருமானம் இலங்கைக்கு வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ரைட். இதோட சேர்த்து இன்னும் ஒரு விஷயம், இலங்கையில இதை தவிர்க்கவே இயலாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாரதூரமான பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் வாகன விபத்து. இந்த வாகன விபத்தால 2025 இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது இப்ப 20ஆம் தேதி கடந்துட்டு இந்த 20ஆம் தேதிக்கு வரைக்கும் 2,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இதுல 15,000க்கும் அதிகமானவங்க வைத்தியசாலையில காயங்களோடு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்காங்க. 5,000க்கும் அதிகமானவர்கள் அங்கவீனம் அடைந்திருக்காங்க. அவங்களால எதுவுமே செய்ய இயலாது.
அதாவது வீட்டிலே தான் இருக்கணும், வேலைக்கும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாட்டுல. இப்ப நடக்கிற ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில 8 நாள் இருக்கு. இந்த 8 நாளைக்குள்ள கூட இந்த அளவு மக்கள் உயிரிழக்கல. அதுதான் மிகப்பெரிய பேரழிவுன்னு சொல்லப்படுது. இந்த வீதி விபத்துகளால இலங்கையில உயிரிழக்கிறோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்குது. ஒரு நாளைக்கு 7 முதல் 8 பேர் உயிரிழக்கிறாங்க. வாகன விபத்தால மட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவான ஒரு பேரழிவாக இலங்கையில இது பார்க்கப்படுது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக பல சர்ச்சையான விஷயங்கள், பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல கிடைத்தது. இன்றைய நாள்ல கல்வி அமைச்சு அதற்கான தெளிவுபடுத்தல சொல்லியிருக்காங்க. இந்த பரீட்சை நிறுத்தப்படுமான்ற கேள்விக்கான பதில். நிறைய பேர் இது நிறுத்தப்படுமா, நடக்குமா, நடக்காது அப்படின்ற கேள்வியை நிறைய பேரு ஆ கேட்டு சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன். அந்த அடிப்படையில தேடி பார்க்கும்போது 2029ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பரீட்சை பெரிய அளவான மாற்றங்கள் இல்லாம நடக்கும். ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா பெரிய அளவு மாற்றம் இருக்காது. 2029ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த பரீட்சைய நிறுத்துறதா இல்லையான்னு சொல்லி 2028ஆம் ஆண்டுல தீர்மானிக்கப்படும், முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு. இவர் பாஸ் பண்ணிட்டாரு, இவர் பாஸ் பண்ணல, இவருக்கு நல்ல ஸ்கூல் கிடைச்சது, இதுக்கு இவருக்கு அதே ஸ்கூல், அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கும் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை அவ்வளவு முக்கியமானது இல்லை அப்படின்ற பல கருத்துக்கள் கடந்த காலங்கள்ல இருந்தது. இது எல்லாத்தையும் பரிசீலிச்சு இந்த எக்ஸாம், இந்த பரீட்சையை வந்து நடத்துறதா இல்லையான்னு சொல்லி 2029 தான் தீர்மானிக்கப்படும். அது வரைக்கும் இந்த பரீட்சை நடக்கும். ஈரான் இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுவரையில பாவிக்காத ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது. 20 இடங்கள்ல இந்த கொத்துக்குண்டுகளை ஒரே நேரத்துல வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால ஒரு கொத்துக்குண்டால 8 கிலோமீட்டர் வரையில பாதிக்கப்பட்டிருக்கு. இது 20 இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய நாள்ல இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மக்கள் குடியிருப்புகள், வைத்தியசாலைகள், பொது இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஈரான் இந்த தாக்குதல் நடத்தி இருப்பது கண்மூடித்தனமான தாக்குதல் இது அப்படின்றத இஸ்ரேல் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலாக இஸ்ரேல் ஈரான் மீது இன்றைய நாள்ல 60 போர் விமானங்களை கொண்டு, இதுவரையில் ட்ரோன் ஏவுகணைகள் மூலமான தாக்குதல் தான் இருந்தது. இன்றைய நாள்ல 60 விமானங்களை கொண்டு 120 இடங்கள்ல ஈரான் மீது குண்டு வீசியிருக்காங்க. இது 2 பேருக்கும் இடையிலான மிகப்பெரிய அளவா நானானியா அந்த எட்டிக்கு போட்டியான தாக்குதல்களாக இருக்கு. அதனால மக்கள் பாதிக்கப்படுறதும் உயிரிழக்கிற எண்ணிக்கையும் இன்றைய நாள்ல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதுல இஸ்ரேல் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமெனி இவர் வந்து உயிரிழக்கும் வரைக்கும் இவரை நாங்க வந்து இந்த யுத்தத்தை நிறுத்த போறல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் சொல்றாங்க இவங்க தான், இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சாங்க, எந்த காரணம் கொண்டு நாங்க பின்வாங்க போறதில்ல, அமெரிக்காவே தலையிட்டாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம், இஸ்ரேலுடைய இறுதி கட்டத்தை முடிச்சிட்டு தான், இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் படிப்பிச்சுட்டு தான் இந்த யுத்தத்திலிருந்து நாங்க விலகுவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்றாங்க. இது இப்படி இருக்கும்போது அமெரிக்கா இந்த போர்ல பங்கு கொள்றதா இல்லையா என்பது தொடர்பில் 2 கிழமையில தான் தீர்மானிக்கப்படும் சொல்றாங்க. இப்ப இஸ்ரேல் பக்கமாக ஆயுதங்களை வழங்குற நடவடிக்கைகளை தான் இப்ப அமெரிக்கா இறங்கியிருக்கு. இதுவரையில பயன்படுத்தப்படாத ஆயுதங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவே இதுவரையில பயன்படுத்தப்படல, உலகத்துல எங்கேயுமே பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் அமெரிக்காட்ட இருக்கு. அது இஸ்ரேலுக்கு இந்த முறை வழங்கப்படலாம், அது கட்டுப்பாடுகளோடு வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் என்னதான் பல நாடுகளுக்கும் சண்டை இட்டு கொண்டிருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு அவங்களுக்கு. அமெரிக்கா பின்பக்கத்தில் இருக்கிறதால பல கட்டுப்பாடு உள்ள ஆயுதங்களை தான் அவங்க பயன்படுத்தணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளோட தான் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே எதிர்பார்க்காத அளவிலான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டு அது ஈரான் மீது பாயப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு மறுபக்கத்தால வடகொரியா ஒரு அறிவித்தலை நேற்றைய நாள்ல கொடுத்திருந்தாங்க. அதாவது ஈரான் தன்னுடைய சுதந்திரத்துக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக போராடுறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, அது நியாயம்தான், அவங்க போராடுறது நியாயம்தான், எல்லாம் அவங்கள பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவங்க போராடித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வடகொரியா ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. வடகொரியா கொஞ்சம் லைட்டா அவங்க பக்கம், அதாவது ஈரான் பக்கம் வழங்குறதுக்கான, அதாவது அவங்க பக்கம் சில ஆயுதங்களையோ அல்லது ஆதரவு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரகசியமா இன்னொரு விஷயம் நடக்குது. இஸ்ரேல் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காங்க. சீனா ரயில் தடங்கள் மூலமாக அல்லது ரெயின் மூலமாக ஏவுகணைகளை ஈரானுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அடுத்த கட்ட இஸ்ரேலுக்கான எதிர் தாக்குதலா சீனாவுடைய ஏவுகணைகள் பார்க்கப்படலாம். எனவே அந்த அளவுக்கான ஆயுதங்கள் இப்பொழுது ட்ரெயின் மூலமாக ஈரானுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கு அப்படின்றத சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் வச்சிருக்காங்க ஈரான் மீது. எனவே இந்த விஷயங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான 8 நாள் போர், இன்னும் 2 கிழமைகள் இந்த போர் தொடர்பாக இருந்தால் மிகப்பெரிய அளவான பேரழிவுகளையும்
பல நாடுகள் இதுல இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுது. அமெரிக்கா எப்ப எங்க தாக்குதலை ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து பல நாடுகள் இணைந்து கொள்ளும் ஈரானோடு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுறதால அமெரிக்கா கொஞ்சம் நிதானமா இந்த விஷயத்துல இப்ப இருக்காங்க. 2-3 நாளைக்கு முதல் இருந்த அறிவித்தலை விட இன்றைய நாள் அவங்க பக்கமாக வந்த அறிவித்தல் கொஞ்சம் நிதானமான, பாப்போம் 2 கிழமைக்கு பிறகு நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும், நேரடியா எங்கேயாவது ஈரான் மீது தாக்குதல் அமெரிக்காவால் நடத்தப்பட்டால் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக போரிட வேண்டி வரும். அமெரிக்காவுக்கு எதிரான பல விஷயங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்ற பல பயம் அமெரிக்காவுக்கும் இருக்கு. என்னதான் பலம் வாய்ந்த நாடா இருந்தாலும் சில சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். எனவே அந்த மாதிரியான விஷயங்களால அமெரிக்கா இப்பொழுது பின்னுக்கு இருக்கு. 2 கிழமைக்குள்ள இஸ்ரேலுக்கு எவ்வளவு முடியுமோ ஆயுதங்களை கொடுத்து ஈரானை தாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு முடியாத கட்டத்துல இதுக்கு வேற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் இஸ்ரேல், ஈரான் 2 பேருமே போர் நிறுத்தத்துக்கோ பேச்சுவார்த்தைக்கோ இணங்குறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான செய்திகளாக பார்க்கப்பட்டது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.